வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி வந்துட்டு நைஸா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா பாத்தியாக்கா, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தியா? உன் பொண்ண அந்த வீட்டுக்கு மருமகளா கொடுத்துட்டு இப்போ அவன் கூட சேர்ந்து வாழ வைக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமா உன் பொண்ண வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கியான். ஊர் மக்கள் எல்லாருமே இப்ப ஒன்னதான் பேசுறாங்க. அந்த பரமேஸ்வரி குடும்பம் பண்ண தப்ப யாருமே யோசிக்கவே இல்லை. நீதான் 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. தான் பெத்த பொண்ணையே வாழ வெட்டியா வீட்டுல வச்சிருக்க. ரேவதியோட எதிர்காலத்தை பத்தி கூட பெத்த தாய் யோசிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. என்னால கொஞ்சம் கூட வெளியிலேயே போக முடியலக்கா. எல்லாரும் ரொம்ப ஜாடையா பேசுறாங்கக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு, ரேவதிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். கேக்குறவங்களுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிக்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, என்னதான் வந்துட்டு நம்ம இப்படி பேசிக்கிட்டாலும் ஊர்வாய கண்டிப்பா அடைக்கவே முடியாதுக்கா. நீ வேணா யோசனை பண்ணி பாரு. ரேவதியை இதே மாதிரி நம்ம வீட்டுல உட்கார வச்சிருக்க முடியுமா? ரேவதிக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல. அவ நல்லா இருக்கணும், அவளுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ல. நீ கண்டிப்பா வந்துட்டு நம்ம அந்த கார்த்திக் கூட இனிமே இவளை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேசாப்ல நம்ம பொண்ணு ரேவதிக்கு நம்மளே ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்த்தா என்ன? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, என்னக்கா யோசிக்கிற? இங்க பாரு, அவன் வந்து தடுப்பான் அப்படின்னு நினைக்கிறியா? அதெல்லாம் அவன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பொண்ணோட லைஃப நம்ம தான் யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும். அதுல அவன் வந்து தலையிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு, ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ ஃபியூச்சர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த முடிவு எடுக்கிறது இல்ல, தப்பு இல்ல, சரியா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க சரி அப்படின்ட்டு. அப்ப வில்லி சொல்றாங்க, சரிக்கா, இங்க பாரு, சீக்கிரம் 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம ரேவதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் கண்டிப்பா விவாகரத்துக்கு சரி சொல்ல மாட்டான். அப்படி அவன் கிட்ட இருந்து நம்ம விவாகரத்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம சீக்கிரமாவே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணும்னா விவாகரத்தை வாங்கிக்கலாம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சூப்பர்க்கா, நான் யோசிச்சதான் நீயும் யோசிக்கிற. இங்க பாரு, ரேவதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ரேவதிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன்னா ரேவதி எந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஒருவேளை நம்ம மட்டும் இந்த கல்யாண விஷயத்த அவகிட்ட சொன்னா அவ கண்டிப்பா இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுவா. இந்த ரகசியம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். முக்கியமா இந்த ரகசியம் ரேவதிக்கோ இல்ல புருஷனுக்கோ இந்த பெரிய மாப்பிள்ளைக்கோ தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நேரா அந்த டிரைவர் பயலுக்கு நடந்தது எல்லாத்தையுமே போன் பண்ணி சொல்லிடுவாங்க. சோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதபடி நான் பாத்துக்கிறேன். நீ மாப்பிள்ளைய மட்டும் ஏற்பாடு பண்ணு. இது கேட்டதும் வில்லியும் சரிக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு, அப்பாடா, அக்காவை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரேவதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் மிச்சம். கண்டிப்பா இவளுக்கு நல்ல பையன்லாம் அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்துல எப்படி மகேஷ் மாதிரி ஒருத்தனை கொண்டாந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி ஒருத்தனை தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நேரா வில்லி என்ன பண்றாங்கன்னா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இது மாதிரி அக்காக்காரி ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. நம்மளோட வேலை என்னன்னா ஒரு மாப்பிள்ளையே ஏற்பாடு பண்ணணும். அவன் கண்டிப்பா நல்லவனா இருக்க கூடாது. அவன் ரேவதியோட லைஃப காலி பண்றவனா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையே ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருமா, அவ்வளவுதானே, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அத்தை, நீங்க மாப்பிள்ளைய மட்டும் ஏற்பாடு பண்ணி எனக்கு போன் பண்ணுங்க. நான் அதை அக்காக்காரி கிட்ட கொண்டு போய் காமிச்சு ஓகே பண்ணிடுறேன். உடனே வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப இந்த வில்லி என்ன நினைக்கிறாங்கன்னா,
எப்படியோ அக்கா காரியை ஏமாத்தி ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய கொண்டாந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரேவதியோட லைஃப காலி பண்றதுதான் நம்மளோட வேலை. இத பார்த்துட்டு என் அக்கா காரி அப்படியே அழுகணும். இதையெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். இத்தனை வருஷமா என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாம இருக்கேன். இதுக்கு முக்கிய காரணமே என் அக்கா காரி தான். அவளை ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும். நான் எப்படி இப்படி இருக்கணும் அதே மாதிரி அவளோட பொண்ணும் இருக்கணும். அதை பார்த்துட்டு என் அக்கா காரி வேதனைப்படணும். என் வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சமாவது வருத்தப்பட்டிருக்காளா? என்னைக்குமே வருத்தப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி அவ அவ பொண்ணோட வாழ்க்கைய பார்த்துட்டு வருத்தப்படாமையே இருப்பா. அவளும் வருத்தப்படுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கிறாங்க இந்த வில்லி. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க, நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, நான் எடுக்கிற முடிவு தப்பா சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ரேவதி கண்டிப்பா அவன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கண்டிப்பா என் பொண்ண அங்க அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு என் கண்ணு முன்னாடிதான் சந்தோஷமா வாழணும். நீங்க இறக்கறதுக்கு காரணமான அந்த பரமேஸ்வரியோட வீட்டுக்கு என் பொண்ணு கண்டிப்பா போகக்கூடாது. அதற்கான வாய்ப்பு நான் கொடுக்கவே மாட்டேன். என் பொண்ணு இந்த வீட்டுலதான் இருக்கணும். அவன் கூட கண்டிப்பா வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எடுக்கிற முடிவு தப்பா சரியா அப்படின்னு எனக்கு தெரியலம்மா. நீங்க தாம்மா எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வெளியில வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நேரா அம்மா கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். நீங்க ரொம்பவே கோவத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்கம்மா. அவரால இந்த குடும்பம் எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டதே கிடையாது. நம்ம எல்லா வகையிலையும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். கோவில் கலசம் காணாம போன போது அவர் தேடி கொண்டாந்து கொடுத்தது, அதுக்கப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி நீங்க ஊர் தலைவி ஆனது, நிறைய டைம் உங்க உயிரை காப்பாத்திருக்காரு. இது எல்லாமே அவரு செஞ்சிருக்காரு. அவரு நினைச்சிருந்தா இது எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவர் இந்த குடும்பத்துக்கு நிறையவே நல்லது பண்ணிருக்காருல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அது எனக்கு எடுக்க தெரியும். நீ தேவையில்லாம கண்டவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக இப்படி வந்து என்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நிக்காத, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அம்மா கிட்ட எவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. அந்த அளவுக்கு சிட்டி கண்டதையும் சொல்லி அம்மாவை பயங்கரமா கோவத்துக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா இன்னொரு வில்லிக்கு போட்டோவா அனுப்புறாங்க. இதான் மாப்பிள்ளையோட போட்டோ, இங்க பாரு, இவன் சரியான ஒரு ஃப்ராடு. இவனுக்குன்னு ஒரு குடும்பம் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த குடும்பத்தை எல்லாம் செட்டப் பண்ற வேலை நான் பாத்துக்கிறேன். இவன் சரியான கோபக்காரன். இவனுக்கு பணம்னா அவ்வளோ ஆசை. இவனை மட்டும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். என்ன சொல்ற அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தான்க்கா நான் எதிர்பார்த்தேன். சூப்பர்க்கா. நான் அக்கா கிட்ட கொண்டு போய் காமிச்சு இவனை ரொம்ப நல்லவன்னு சொல்றேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரி சரி, நீ போய் காமி. நாளைக்கு காலையிலே அவனை வர வச்சு நாளைக்கு காலையிலே கல்யாணம் நடக்கிற மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்கத்த, நான் பாத்துக்கிறேன். அக்கா காரிய எப்படி மாத்துறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க நேரா அவங்க ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சொல்லு சந்திரா, என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல வரணுமா? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ சொன்னியல்ல ரேவதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. இங்க பாரு, போட்டோவை பாரு, ரொம்ப நல்ல பையனா இருக்கான். இந்த டிரைவர் பையனை விட ரொம்ப நல்ல பையன். இவன் வீட்டோட மாப்பிள்ளைய வரத்துக்கும் சரின்னு சொல்லுவான். என்ன சொல்ற? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி ஓகே. அப்ப நாளைக்கு காலையிலேயே அந்த பையனை வர சொல்லு, அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு. இது கேட்டதும் வில்லியும் சரிக்கா, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட ஈஸ்வரி எல்லாரையுமே ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. எல்லாருமே ஹாலுக்கு வந்ததும் நம்ம ராஜா கேக்குறாரு, என்ன ஈஸ்வரி எல்லாருமே கூப்பிட்டுருக்க, எதுவும் முக்கியமான விஷயம் சொல்லணுமா எங்ககிட்ட? அப்ப வில்லி சொல்றாங்க, எங்க பாருங்க, அக்கா உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறா, அதுவும் ரேவதியோட வாழ்க்கைய பத்தி. இதை கேட்டதும் ராஜா கேக்குறாரு, ரேவதியோட வாழ்க்கைய பத்தியாதா?
அவளோட வாழ்க்கையை தான் டோட்டலா காலி பண்ணிட்டாளே இந்த ஈஸ்வரி. என்ன வாழ்க்கையை பத்தி யோசிக்க போறா? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு. ஈஸ்வரி நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, நான் ரேவதியோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்க. அதனால எந்தவித பிரச்சனையும் பண்ணாம ரேவதிக்கு கல்யாணம் பண்றதுக்கான வழிய பாருங்க. அப்போ ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நம்ம பொண்ணு ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாமே உன் தங்கச்சியோட முடிவு தானே. அவ தானே தேவையில்லாம உனக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ண சொல்றான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்ப எனக்கு சுய புத்தி இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் சரியாதான் முடிவெடுத்திருக்கேன். என் பொண்ணு எங்க இருந்தா நல்லா இருப்பா அப்படிங்கறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்றது ரொம்பவே தப்பு. இதனால பாதிக்கப்பட போறது ரேவதி தான். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அக்காக்காரிக்கு என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரேவதி வராங்க. வந்துட்டு, அம்மா, நீங்க பேசுனது எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டு தான் இருந்த. நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதே நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னால முடியாது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் பொண்ணு கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா போல. இங்க பாருக்கா, இப்பவே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். இதை கேட்டதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இன்னைக்கே கல்யாணம் ஆகுறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல, நாங்க ரெடி அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களே சரின்னு சொல்லிட்டாங்க. ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் கூட அவங்களுக்கு தெரியும். அவங்களே சரி சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுல என்னக்கா பிரச்சனை உனக்கு? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, ரோஹிணி போயிட்டு ரேவதிக்கு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. இங்கேயே கல்யாணத்தை பண்ணிடலாம். நல்ல நேரம்லாம் பார்க்க வேணாம். நல்ல நேரம் பார்த்து உனக்கு முதல் கல்யாணம் பண்ணிதான் கொஞ்சம் கூட சரி வரல. இதுக்கு மறுபடியும் நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அதுக்கு அவரு சொல்றாரு, பரவாயில்ல மேடம் அப்படின்னு. அப்போ நம்ம மயிலி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, இந்த விஷயத்த பத்தி நம்ம உடனே மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேரா அவர் ரூமுக்கு போயிட்டு ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயிலி சொல்றாரு, சகல, இங்க ரொம்ப பெரிய அநியாயம் நடக்குது. அத்தை பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. நம்ம ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ண போறாங்களாம். இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. ரேவதி அழுகுறா. நீங்க தான் மாப்பிள்ளை எப்படியாவது வந்து தடுக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா கிளம்புறாங்க வீட்டுக்கு. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, எப்படியும் உன் மாப்பிள்ளைக்கு இந்த ரேவதிக்கு கல்யாணம் ஆக போறது தெரியும். சீக்கிரம் ஏற்பாடுகளை பண்ணுக்கா அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஏற்பாடுகள் பண்றாங்க. அப்போ நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க அழுதுகிட்டே. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், இவன் கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வாழ்ந்துட்டான் பாத்தியா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது? என் ஒய்ஃபுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறீங்களா? உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, என் பொண்ணுக்கு நான் 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்றேன். அதை கேக்குறதுக்கு உனக்கு யாருடா உரிமை கொடுத்தது அப்படின்னு வில்லி ஈஸ்வரி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் கட்டின தாலி ரேவதியோட கழுத்துல இருக்கு. அது வரைக்கும் அவ என்னோட ஒய்ஃப் தான். என்னோட ஒய்ஃப இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.